எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கூனி குறுகி போய் வெளியே போய் கொண்டு இருக்கிறேன்? இல்லை, இவங்க பார்த்தாங்கன்னா என் குடும்பத்தில் நடக்கிற இந்த காரியத்தை குறித்து கேட்பாங்களே, என் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கேட்பாங்களேன்னு சொல்லி பல இடங்களிலே நாம் தலைமறைவை போல ஒரு கூனி குறுகி நடக்கிற சில சூழ்நிலைக்குள் நாம் கடந்து போகிறோம். சிலர் தேவையில்லாத காரியங்களை பேசுகிற கண்களிலே நான் பட்டுவிடக்கூடாதே என்று சொல்லி நம்மை நாம் மறைத்து கொண்டு அந்த அவமானத்தின் சால்வையோடு கூட நாம் ஐயப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறோமே. தேவன் பாருங்க இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்திலே உங்களுடைய இந்த வெட்கப்பட்ட நிலை அற்புத விதத்தில் மாறி இருக்க போகிறது. உங்களுடைய இந்த வெட்கத்தின் சால்வையை இறைவன் அற்புத விதத்தில் அவர் மாற்றி போட போகிறார். உங்களுடைய வறண்ட பாழும் கிணறு போல இருக்கிற இந்த வாழ்க்கையிலே பாருங்க, செழிப்பாய் மாற்ற, வயல்வெளியாய் மாற்ற, நீரூற்றுகளை பாயச் செய்ய அவருடைய வெட்கத்தை மாற்றுகிற உங்களை உருவாக்கின தேவனாய் அவர் காணப்படுகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவமானத்தை, என் மேல் பட்டிருக்கிற இந்த உமிழ்நீர்